புனித ராமர் பாதம் அமைந்துள்ள பகுதியை சீரமைத்து ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை சாலையில் உள்ள கோடியக்காடு ராமபிரானின் பாதம் பட்ட பகுதி என கூறப்படுகிறது. சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்றபோது அவரை மீட்க இலங்கைக்கு செல்ல ராமபிரான் கோடியக்காடு வந்ததாகவும், அங்கிருந்து ராமபிரான் இலங்கையை பார்த்தபோது அவரின் பாதங்கள் அந்த இடத்தில் பதிந்ததாகவும் கூறப்படுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த கோடியக்காடு ராமர் பாதம் சின்னத்தை இந்திய தொல்பொருள் துறை தனது கட்டுப்பாட்டில் 1958ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்ட போதும் ராமர் பாதம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் இன்னும் மேம்படுத்தி சீரமைக்கப்படாமல் உள்ளன. இதை சீரமைத்து ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்ற சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். பாரத பிரதமர் எல்லா ராமர் தொடர்புடைய எல்லா இடங்களையும் சுற்றி வர்றாங்க. இந்த இடத்த அறிவிக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த இடம் அறிவிக்கலையா தெரியல. இந்த இடம் ரொம்ப புனித தலமாக அறிவித்து இந்த இடத்த மேம்படுத்தி மேலும் ஒரு பெரிய சுற்றுலா தலமாக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளுங்க.